அனைவருக்கும் வணக்கம். ஸோ டியோமல்லி ஒடிசா ஹையஸ்ட் மவுண்டைன் பீக் 00 கிலோமீட்டர். எத்தனை மீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 to 2500 மீட்டர் பக்கமாக இருக்குது. எம்எஸ்எல் ரொம்ப முக்கியம். இது 900 to 950 எம்எஸ்எல் இருக்குது. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இந்த டியோமல்லியோட உச்சியில் இருக்கோம். மேகம் நம்மகிட்ட உருவாடுற மாதிரி ஒரு ஃபீல். மேகத்துக்குள்ளே தான் நம்ம நிற்கிறோம். இங்கே மலை அதிகமாக இருக்குது. இந்த மலை எப்படி இருக்குன்னா மேலே கீழே ஏறி நிறைய மலைகளை தாண்டி இந்த உச்சி மலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரே பிளெயினாக இருக்கும். இந்த பிளெயினில் பார்த்தோம் அப்படின்னா ஈச்ச மரம் நிறைய முளைஞ்சிருக்கு. ஸோ இது எவ்வளோ வருஷம் ஆனாலும் அதே ஹைட்டில் தான் இருக்குது. ஏன்னா கீழே எல்லாம் கல். இந்த கல்லில் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபங்கஸ் முளைச்சிருக்கு. ஸோ அது இந்த மேகம் அதிகமாக கீழே விழ அந்த ஃபங்கஸ் இருக்குது. இந்த வழியில தான் நம்ம நடந்து வரோம். இந்த வழி மழை பெஞ்சுது அப்படின்னா தண்ணி கரைச்சி அடித்து ஓடுற வழி. ஸோ இது ஒடிசாவில் இருக்குது. நிறைய பீப்புள் இங்கே வரதில்லை. ஸோ நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா இது சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த மேகத்துக்குள்ளே நம்ம இருக்க ஃபீலை கண்டிப்பாக உணர முடியும். இது ஒரு ஒண்டர்ஃபுல் பிளேஸ். கண்டிப்பாக ஒடிசா வந்தால் ஒவ்வொரு மக்களும் இங்கே பார்க்கறது, அதுவும் ஃபேமிலியோடு வரவங்களுக்கு ரொம்ப என்ஜாயபுளான பிளேஸ் இங்கே இருக்கும். இங்கே ஒரு சில மரமும் இருக்குது. அதில் ஸ்பெஷலி யூகாலிப்டஸ் இங்கே அதிகமாக இருக்குது. நடந்து வரும்போது இந்த யூகாலிப்டஸோட வாசம் நம்ம மேலே அப்படியே மூக்கில் தொலைக்கும். அந்த அளவு அதனோட இயற்கை அப்படின்னா நம்ம அந்த ஃபீல் பண்ணக்கூடிய லெவலில் இருக்குது. ஸோ இந்த மலையை நீங்கள் அவசியம் பார்க்கணும். பேர் டியோமல்லி, ஒடிசாவோடைய பீக், மவுண்டைன் பீக். ஸோ ஒடிசாவில் இருக்குது. தேங்க்யூ.